கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பாசிவ் இன்கம் ஐடியா வந்து ஒரு மொபைல் ஆப். ஸோ இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கேப்சா கரோ மொபைல் ஆப். ஸோ இந்த பாசிவ் இன்கம் ஐடியா மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து $5 ஆர் அப்ராக்சிமேட்லி 500 இன் இந்தியன் ருபீஸ் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல வந்து நமக்கு வந்து டெய்லி வந்து 100 கேப்சாஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி ரெஃபரல் செக்ஷனும் வந்து இருக்கு. ஸோ இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா நம்மளால வந்து இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியுமா? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காயின்ஸை வந்து கேஷா வந்து அவங்க கொடுத்திருக்கிற வித்ட்ராயல் ஆப்ஷன்ஸ் மூலமா எடுக்க முடியுமா? அப்படிங்கறத வந்து ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது வந்து கூகுள் மொபைல் பிளே ஸ்டோர்ல வந்து ஒரு ரீசனபிளி குட் ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேடிஎம் வழியாவோ இல்ல வந்து பேபால் வழியாவோ அவங்க வந்து வித்ட்ராயல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக நீங்க வந்து ஒரு கேம் லவரா இருந்தா ஃப்ரீ ஃபயர் இல்ல பப்ஜி வழியா அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேப்சா காரோ மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கேப்சா கரோ. ஸோ இந்த லோகோ வந்து பாத்துக்கோங்க. இதை வந்து ப்ரொவைட் பண்றது வந்து கேப்சா ஜீனியஸ். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு 808 ரிவ்யூஸ் பக்கத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அரௌண்ட் லைக் 10,000 டவுன்லோட்ஸ் பக்கத்துல வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஒரு ரீசெண்டா லான்ச் ஆன மொபைல் ஆப் வந்து 10,000 டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆறது நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது இப்போ ரிலீஸ் டேட் பார்க்கும்போது டிசம்பர் 2023 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா லைக் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாமே. ஸோ இதுக்கு முன்னால வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் ஆஸ் வெல் அஸ் 1 ஸ்டாரை விட ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஜனவரி 2024 வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து சூப்பரான ஒரு டிஸ்கவரி. ஏன்னா வந்து அவங்களுடைய டிசைனு, அவங்களுடைய இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து மக்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டைமுக்கு வந்து அவங்க வந்து பே அவுட் பண்றாங்க. இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 204 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து சில இர்ரெலவென்ட் ரிவ்யூஸ், சில தேவையில்லாத சம்பந்தமில்லாத ரிவ்யூஸ் கூட இதுல வந்து இருக்கு. அதையும் நீங்க கோ த்ரூ பண்ணலாம். இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது ஒவ்வொரு கேப்சாக்கும் வந்து அவங்க வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அரௌண்ட் லைக் 220 பாயிண்ட்ஸ் பக்கத்துல நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன். நான் இப்போதைக்கு 4 ஸ்டார் கொடுக்குறேன். மேபி எனக்கு வித்ட்ராயல் கிடைச்சா நான் 5 ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 14 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோ த்ரூ பண்ணும்போது நம்ம ரீசெண்ட் ரிவ்யூஸ்ல பார்த்தா அதே ரிவ்யூஸ் தான் வந்து இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது கேப்சா ஒர்க் வந்து தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ற மாதிரி வந்து இருக்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் கேப்சர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 100 பக்கத்துல வந்து கொடுக்குறாங்க. தொடர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 191 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது சில காப்பி பேஸ்ட் பெய்ட் ரிவ்யூஸா இருக்கலாமோ அப்படின்னு வந்து தெரியுது. ஏன்னா இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற ஒரு மொபைல் ஆப் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே வந்து இருக்கு. ஸோ எனிவே நம்ம கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது இந்த மொபைல் ஆப் வந்து வேலைக்கே ஆகாது. எந்த டைம் பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. கேப்சா என்ட்ரி பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட், பாயிண்ட் அப்கிரேட் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட், ஏதாவது ஒண்ணு பாக்குறீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபேக் ஆப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 22 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது, ஓகே நான் வந்து 5000 காயின்ஸ் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன். அக்கவுண்ட் நம்பரை வந்து கொடுக்குறேன். பட் வந்து அடுத்த செக்ஷனுக்கு போகவே முடியல. அட்வர்டைஸ்மெண்ட் வந்த சீரா தான் இருக்கு. 10 நாள் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஃப்ராட் மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. இல்ல அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஸோ எனிவே நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாதான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் டெமோ பர்பஸ்க்காக. நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ஆப்ல வந்து ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இந்த பார் வந்து ஃபுல்லா லோட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வந்து வரும். அதுக்கு பிறகு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே ஓபன் அப்படிங்கறது கொடுங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து இன்ட்ரோ ஸ்கிரீன் வந்து இதுதான். இப்போதைக்கு நமக்கு வந்து கேப்சா என்ட்ரி இருக்கு, டெய்லி போனஸ் இருக்கு, ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் இருக்கு, ரேட் அப்படின்னு இருக்கு. ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் இப்போ வந்து 0. ஸோ எடுத்த உடனே நம்ம கேப்சா என்ட்ரி அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம்.
ஸோ இதுல வந்து கேப்சாஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 100 கேப்சா. அத அப்படியே வந்து என்டர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இஷ்டம் இல்ல அப்படின்னா, இந்த ரீலோட் பட்டன வந்து மறுபடியும் பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு கேப்சா வந்து வரும். அப்படியே டைப் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்னு வந்து குடுங்க. கங்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வந்து 5 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து குடுப்பாங்க. ஆட் காயின்ஸ் பட்டன வந்து பிரஸ் பண்ணா அட்வர்டைஸ்மென்ட் வரும். அதுக்கு பிறகு அடுத்த கேப்சா வந்து வரும். ஸோ இப்படி வந்து டைப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்துட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அத வந்து உங்களால வந்து தடுக்கவே முடியாது. ஸோ இப்படி வந்து நமக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க. அதே மாரி டெய்லி கேப்சா வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நமக்கு வந்து டெய்லி போனஸ்க்கு வந்து கிளைம் பண்றதுக்கு, அதாவது கிளைம் டெய்லி போனஸ் அப்படின்னு வந்து குடுத்தா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும். அதே மாதிரி ஆட் டூ வாலெட் குடுத்தா, மறுபடியும் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும். ஸோ இப்படித்தான் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன்ல வந்து ஷேர் நவ் அப்படின்னு வந்து குடுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலா வந்து மொபைல் ஆப்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து பப்ளிஷ் ஆகல அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இப்படி ரீடைரக்ட் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனும் காமிக்காம வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து ஃபர்தரா வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஐட்டம் நாட் ஃபவுண்ட் ட்ரை அகைன் அப்படின்னு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து வாலெட் செக்ஷன வந்து பிரஸ் பண்ண உடனே ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து PayPal இல்ல வந்து Paytm வழியா நீங்க வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க கேம் லவரா இருந்தா ஃப்ரீ ஃபயர் இல்ல PUBG வழியாவும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு PayPalனா 5000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து $5 குடுக்குறாங்க. 15,000 பாயிண்ட்ஸ்க்கு $20 குடுக்குறாங்க. இதே மாதிரி Paytmக்கு வந்து 5000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ரூ. 500, 10,000 பாயிண்ட்ஸ்க்கு ரூ. 1100, 25,000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ₹3000 இப்படி வந்து குடுக்குறாங்க. PUBG இல்ல ஃப்ரீ ஃபயர் வழியாவும் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் அஸ் செக்ஷன் வந்து இல்ல. பட் Telegram பேஜ்க்கு தான் வந்து ரீடைரக்ட் பண்றாங்க. ஸோ Chrome அப்படிங்கிற வந்து பிரஸ் பண்ண உடனே நமக்கு ஆக்சுவலா வெளியில வந்து ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு Telegram பேஜ் வந்து காமிக்கிறாங்க. கேப்சா டைப்பிங் வொர்க் அரவுண்ட் ஒரு 52,000 ஆட் சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல வந்து இருக்கு. ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இந்த பேஜ்ல வந்து ரொம்ப நேரம் இல்ல. இத காமிச்சுட்டு டக்குனு வந்து மொபைல் ஆப்க்கு வந்து போகுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் Telegram பேஜ் வந்து ஆக்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு ரியல் கான்டாக்ட் அஸ் செக்ஷன். அது வந்து இந்த மொபைல் ஆப்ல இல்ல. ஸோ மொபைல் ஆப்ல வந்து வொர்க் பண்ணி பார்த்துட்டோம். எனிவே நம்ம டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். கேப்சா கரோ மொபைல் ஆப் ரியல் ஆர் ஃபேக் இல்ல வந்து கேப்சா கரோ மொபைல் ஆப் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து குடுக்கலாம். நமக்கு ரிவ்யூஸ் வந்து பெருசா எதுவுமே இல்ல. மேபி இது ஒரு மொபைல் ஆப்னால ரிவ்யூஸ் இல்லன்னு நம்புறோம். சோ இதுல வந்து Google Play Storeல கோ த்ரூ பண்ணும்போது டேப்லெட்ல வந்து 4.6 ஸ்டார், போன்ல வந்து 4.3 ஸ்டார். 2 கேஸ்லயும் பார்க்கும்போது நமக்கு வந்து 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. சோ இந்த மொபைல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் இல்ல. என்னடா இதையே அவன் சொல்லிட்டே இருக்கானேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா உண்மை இதுதான். ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ ஆக்சுவலா எந்த கண்ட்ரி இல்ல எந்த சிட்டி இவங்க வந்து பேஸ் பண்ணவங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. நம்மளுடைய குவெரீஸ வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு ரியல் ஹியூமன் பீயிங்கும் ஒரு டீமும் இல்ல. சோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி வந்து சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கு. இந்த மொபைல் ஆப்ல காமிக்கிற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது சம்மந்தமில்லாத ரிவ்யூஸ் இருக்கு. இல்லன்னா வந்து ஒரு பெய்ட் இல்ல ஃபேக் ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. மேபி வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஆக்சுவல் சினாரியோ வந்து நமக்கு வந்து காமிக்குது. நம்ம ரியல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத வந்து தெளிவாவே காமிக்கிறாங்க. சோ எப்படியோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு 5,000 காயின்ஸ வந்து ஏர்ன் பண்ணாலும் இவங்க Paytm வழியாவோ இல்ல UPI வழியாவோ நமக்கு வந்து வித்ட்ராயல் குடுப்பாங்க அப்படிங்கிற எந்தவித அஷ்யூரன்ஸும் இல்ல. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரு ஜெனுவினான ஆக்டிவ் ப்ரூஃப்ஸ் எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல. ஓகே, இந்த மொபைல் ஆப்ல வந்து நாங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இல்ல. சோ நம்ம சேஃபாவே ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறது, தயவு செய்து இந்த மொபைல் ஆப்ப விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால நம்ம டைம மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழிய பார்க்கலாம். சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ், குவெரீஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.